வணக்கம் நேயர்களே, உங்க ஆர்ஜே ஷர்லன் தான் பேசுறேன். சென்னையில இருந்து தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். நீங்களும் பல்வேறு இடங்களில இருந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ரொம்பவும் ஆசையோட வந்திருக்கீங்க அப்படின்றத நான் நம்புறேங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு செம்ம எனர்ஜெட்டிக் வெல்கம். நம்மளோட ஃபேவரட்டான ஷோ த புக் ஜேர்னிக்கு உங்க எல்லாரையுமே இன்வைட் பண்றதுல எனக்கு அம்பிட்டு சந்தோஷம் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், அடடா, நம்ம ஊர்ல டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு சிக்னல்ல நின்னுட்டு டே எப்படா வண்டியை எடுப்பீங்க அப்படின்னு கத்துற அத்தனை பேருக்கும், குறிப்பா என் லைஃப்ல நான் நினைச்சது ஏன் இன்னும் நடக்கல அப்படின்னு யோசிச்சு தினம் ஃபீல் பண்ற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ரைட்டான பெர்ஸ்பெக்டிவை இன்னைக்கு நம்ம புக் ஜேர்னி கொடுக்க போகுது. எஸ், 3 செக்மெண்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால நீங்க கடைசி வரைக்குமே கவனிக்க என்னுடைய வேண்டுகோளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் திரும்ப உங்க எல்லாருமே நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம அடுத்த சாப்டர்ல, ஸோ இன்னைக்கு டே 9ல இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த சாப்டர்ல ஆத்தர் என்ன விஷயங்களை பேசியிருந்தாங்க, எழுதியிருக்காங்க அப்படின்றத நான் படிச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அதுக்கான ரிவ்யூ கொடுக்கணும். அட் த சேம் டைம் என்ன உள்ள விஷயம் இருக்கு அப்படின்றதையும் சொல்லி ஆகணும் இல்லையா? அவங்க இன்னைக்கு இந்த டே 9க்கு கொடுத்த டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் யூ வில்லிங் டு வெயிட் ஃபார் இட்? அதாவது தமிழ்ல நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க அதற்காக காத்திருக்க தயாரா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த ஜாய் ஆஃப் த இன் பிட்வீன் புக்ல வெயிட்டிங் சீசன்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக்கா இது இருக்குது. அந்த டைம்ல நமக்கான சந்தோஷத்தை அந்த இன் பிட்வீன் கேப்ல எப்படி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல ஆஷ்லி எத்ரிங்டன் அப்படின்ற ஆத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த டாபிக் என்ன அப்படின்னா, ஆர் யூ வில்லிங் டு வெயிட் ஃபார் இட்? நீங்க அதுக்காக காத்திருக்க தயாரா இருக்கீங்களா? ஸோ இதுக்கும் ஒரு அழகான வசனத்தோட தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 60:22. நான் உங்களுக்காக இதை ரீட் பண்ணுறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இதை நம்ம இங்கிலீஷ்லயும் ரீட் பண்ணிடலாமா? ஸோ இங்கிலீஷ்லயும் உங்களுக்காக நான் ரீட் பண்றேன். The smallest family will become 1,000 people and the tiniest group will become a mighty nation. At the right time I the Lord will make it happen. ஸோ எனக்கு இது ஒரு ஃபேவரட்டான வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதுவும் இந்த இங்கிலீஷில் படிக்கும்போது சில வார்த்தைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு தனி ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வசனத்தை சிம்பிளாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் டைம் வரும்போது உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. அது ஏற்ற காலம், அதாவது ரைட் டைமில் தான் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இந்த கதைக்கு வந்துடலாம். இவங்க ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு நாள் போயிட்டு செம அவசரமா வீட்டுக்கு கிளம்புறாங்க இவங்க. ஏன்னா வீட்டில் பைபிள் ஸ்டடி இருக்கு. ஸோ இவங்க ஜிம்முக்கு போயிட்டு டைம் ஆயிடுச்சு, வேகமாக வீட்டுக்கு கிளம்பி வரணும், இல்லை பைபிள் ஸ்டடி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல செம்ம ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இன்னைக்கு நம்மளாம் இதை வச்சு நம்ம அப்படியே பாஸ் பண்ணுறேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணுறோம். பட் ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் கமிட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கமிட்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அதில் நம்ம எத்தனை பேர் ஃபோக்கஸ்டாக இருந்து செயல்படுறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவசரமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் ரயில்வே கேட் போட்டுடுறாங்க. இப்போ இந்த ரயில்வே கேட்டை தாண்டி தான் அவங்க என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு போகிற வழி இருக்குது. போகிற வழியில் ரயில்வே கேட்டில் வண்டி எல்லாமே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்குது. அதாவது சொல்ல போனால் அசையவும் இல்லை, அப்படியே அதே இடத்துல நிற்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, எண்டே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்குது. சரிங்களா? அந்த ட்ரெயினுக்கு எந்த இடத்துல எண்டு அப்படின்றது கூட தெரியல. ஸோ அப்போ அங்கே சுற்றி இருக்கிற மற்ற கார் டிரைவர்ஸ் எல்லாமே செம்மையாக கடுப்பாகிறாங்க. யாருக்கு தான் கடுப்பாகாமல் இருக்கும் சொல்லுங்க? நின்ன இடத்துல எவ்வளோ நேரம் நின்றுகிட்டு இருக்கிறது? அட்லீஸ்ட் ட்ரெயின் நம்ம தூரத்தில் பார்க்கும்போது ஓகேப்பா, அங்கே தான் அதோட முடிவு தெரியுது, அது சீக்கிரமாக போயிடும் அப்படின்றது நமக்கு ஐடியா இருக்கும்ல. ஆனால் அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அது எந்த எண்டுக்கான ஒரு சைனுமே தெரியவே இல்லை. இதனால மற்ற டிரைவர்ஸ் தான் கடுப்பாகி ஒவ்வொரு நிமிஷம் ஆக ஆக பொறுமையை இழந்து வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வேற வழியில கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க.
நம்ம ஆஷ்லி வந்து பாருங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் போகணும்னு தான் ஆசை. ஆனா இதுல என்ன ஒரு சூப்பரான ட்விஸ்ட்னா, அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் அவங்க போய் ஆகணும். வேற வழியே இல்லை அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க, ஆனா அதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து என்ன ஒன்னே யோசிப்போனா இந்த மாதிரியான டைம்ல அதுதான் கூகுள் மேப் இருக்கே, அதை போட்டு ஷார்ட்கட்டில் போனோமா வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு சேர்ந்தோமா அப்படின்னு இருக்கணும் பாஸே அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போங்க. ஆனால் வந்து இவங்க அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, டிராஃபிக்கு வேணும்னா இந்த மாதிரியான வேஸ் ஆப்போ இல்லைனா கூகுள் மேப் ஆப்போ வந்து யூஸ் ஆகும். ஆனால் நம்ம லைஃபுக்கு இதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு மேப்புமே கிடையாது. ஜீசஸ் தான் வந்து நமக்கான மேப்பே. அவர் எந்த டைரக்ஷனில் இந்த வழியாக நீ போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வழியில் நம்ம வந்து நடக்கணும். அது மட்டும்தான் நமக்கான ஒரே ஒரு மேப் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மள பல பேரோட லைஃப்பும் இப்படி தான் இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறோம், ஆனால் நம்ம ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு பதிலும் வராது, சைலண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆத்தரும் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னோட பர்சனல் லைஃப்பில் கூட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அந்த ட்ரெயின் எண்ட் இல்லாமல் போகிற மாதிரி அவங்களோட வெயிட்டிங் சீசனும் முடியவே முடியாதோ அப்படின்னு அவங்களுக்கே தோணுமா. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பாருங்க 23 வயசை தாண்டினாலே வந்து ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலையா நீனு அப்படின்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. அப்போ வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் வந்து நேர்த்தியாக எல்லாவற்றையுமே வந்து செய்வார். ஸோ நான் வந்து அப்படி பிலீவ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், மேபி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து அவங்களும் வெயிட் பண்ணாங்களாம், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வந்து அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு வெயிட்டிங் சீசனை பற்றி தான் வந்து இந்த சாப்டரில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லையாடா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்குமா, அவங்களுக்கு தோணுமா. நம்ம மனசுக்குள்ள என்ன நினைப்போம், ஆண்டவர் சைலண்டா இருக்காரு, அப்போ வந்து நமக்கு நோ சொல்லிட்டாரோ அப்படின்னு நினைப்போம். ஆனா விஷயம் என்னன்னா, அந்த சைலன்ஸ்க்கு அர்த்தம் நோ கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த நம்ம தப்பாவே புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆண்டவர் வந்து அமைதியா இருக்கிறாருன்னா ஓகே, அப்ப அவருக்கு வந்து விருப்பம் இல்லை போல, அவர் நோ தான் வந்து சொல்றாரு அப்படின்ட்டு. அது வந்து நோ அப்படின்றது மட்டும் அர்த்தம் இல்லை, நாட் எயிட், இப்போதைக்கு இல்லை அப்படின்றதும் ஒரு அர்த்தம் தான். நமக்கு என்ன பழக்கம்னா, டிராஃபிக் இருந்த உடனே மொபைலை எடுத்து ஒரு ஆப்பை வந்து கூகுள் மேப்பையோ வந்து பார்த்து ஷார்ட்கட் வந்து தேடுறோம்ல. ஆனால் ஆண்டவருடைய ப்ராமிஸை சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஸுமே கிடையாது அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முன்னேறி போகணும்னா அந்த வெயிட்டிங் பீரியடை கடந்து தான் போகணும். இந்த ஒரு லைன் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னா அந்த வெயிட்டிங் பீரியடை கடந்து தான் போகணும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கடைசி செக்மெண்ட்க்கு வந்தாச்சு இல்லையா. இன்னைக்கு நம்ம டே 9ல் வந்து ரீட் பண்ண விஷயங்களை உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த மொத்த விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் கொடுக்க போற ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்கட் தேடி ஓடுறவங்க பாதியிலேயே காணாம போயிடுவாங்க. இதை சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் உண்மை அதுதான். அதனால வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால வந்து ஷார்ட்கட் வந்து எப்பயுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனா வெயிட் பண்றவங்க தான் டெஸ்டினேஷனை கரெக்டா ரீச் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு டிராஃபிக்லயே வந்து நம்மளால வெயிட் பண்ண முடியல. நான்லாம் சொல்ல போனோன்னாங்க நிறையா வாட்டி இதெல்லாம் நடந்திருக்குதுங்க. எனக்கு ஆஃபீஸில் இருந்து கிளம்பும்போது அந்த வர வழியிலேயே அவ்வளோ டென்ஷன் நடக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஆட்டோவே வந்து கிடைக்காது. ஒரு சில சமயம் வந்து பஸ்ஸும் வந்து செம்ம கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும். என்னடா இது, சரி ஓகே நம்ம போகணும்னு சொல்லிட்டு கடன்னு வந்து ஆட்டோவோ இல்லைனா வந்து பஸ்ஸோ நம்ம ஏறுறோம்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து சிக்னல் வந்து போட்டுருவாங்க. சிக்னல் வந்து க்ரீனில் இருக்கும். க்ரீனில் இருக்கிறப்ப வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்பீடாக வந்து ஓட்டி அந்த க்ரீன் சிக்னலை வந்து கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இல்லையா. ஆனால் நான் ஏறுற ஆட்டோ என்னவோ தெரியலங்க, ரொம்ப மெதுவாக போவாங்க. நடந்து போகிறவங்க கூட வந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிடுவாங்க போல். ஆனால் இவங்க வந்து ஸ்லோவாக போவாங்க. கிட்டத்தட்ட வந்து ரெட் சிக்னல் போட்டு க்ரீன் சிக்னல் வந்து மாறி திரும்பவும் ரெட் சிக்னலில் வந்து நிற்கும். அது வரைக்கும் நான் வந்து அந்த டிராஃபிக்கில் தான் நின்றுக்கிட்டு இருப்பேன். அப்போனா பார்த்துக்கோங்க என்னோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கடந்து உங்ககிட்ட வந்து பேச வர்றதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஆனால் என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணும்போது சில சமயம் மண்டெல்லாம் வந்து கொஞ்சம் சூடாகுது, டென்ஷன் ஆகுது, ப்ரெஷர் ஏறுது அப்படின்னு தான்
தான் வந்து சொல்லணும். பட் இருந்தாலும் நம்ம டெஸ்டினேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். டெஸ்டினேஷனை வந்து நம்ம கரெக்டாக ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில சமயம் வெயிட் பண்ண தான் செய்யணும். நான் வந்து செகண்ட் செக்மெண்ட்டில் சொன்ன ஒரு பாயிண்ட் தான். நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியடை நம்ம கடந்து தான் வந்து போகணும். நம்மள பல பேர் என்ன பண்ணுறோம், எனக்கு இன்னும் பிஸ்னஸ்ல சக்சஸ் கிடைக்கல, பேசாம தப்பான வழியில போயிடலாமா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பேசாம யாரையாவது நம்மளே பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம கண்ட்ரோல்ல விஷயங்களை எடுக்க பார்ப்போம். அந்த ரயில்வே கேட்ல பொறுமை இல்லாம காரை திருப்பிட்டு போனவங்க மாதிரி. ஆனா அவங்க வேற எங்கேயோ சுத்திட்டு தான் இருப்பாங்க, வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க தெரியுமா, மற்றவங்க எல்லாமே கிளம்புனதுக்கு அப்புறமும் அவங்க அங்கேயே நின்னாங்க, வெயிட் பண்ணினாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் the only way out is through. அதாவது அந்த சூழ்நிலையை கடந்து போறது தான் ஒரே வழி. இந்த ஒரு லைனை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, the only way out is through. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல எத்தனையோ விஷயங்களுக்கு இது முடியவே முடியாதுன்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது முடிஞ்சு நீங்க ஒரு நல்ல இடத்துல இன்னைக்கு இருக்கீங்க. அது மாதிரி தான் இப்ப இருக்கிற வெயிட்டிங் பீரியடும் ஒரு நாள் முடியும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தூக்கி கடவுள்கிட்ட கொடுங்க. நைட்டு தூங்குறப்ப நான் சொல்ற இந்த ஒரு ப்ரேயரை நீங்க பண்ணுங்க. என்ன ப்ரேயர் வந்து நீங்க பண்ண போறீங்கன்னா, இந்த வெயிட்டிங் டைம்ல எனக்கு வர கோபத்தையும் பதட்டத்தையும் உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்றேன். என்னோட சொந்த புத்தியை வச்சு நான் ஷார்ட்கட் தேடாம நீங்க எனக்காக வச்சிருக்கிற அந்த பெஸ்டான விஷயத்துக்காக பொறுமையா வெயிட் பண்றதுக்கு வேண்டிய பலத்தை எனக்கு கொடுங்க. ஸோ இந்த ப்ரேயரை வந்து நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க சரிங்களா? நான் திரும்பவும் இந்த ப்ரேயரை உங்களுக்காக சொல்ல போறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்பவும் இந்த ப்ரேயரை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பண்ணுங்க இருக்கிற இடங்களில. ஸோ என்ன பண்ண போறீங்க, இந்த வெயிட்டிங் டைம்ல எனக்கு வர கோபத்தையும் பதட்டத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். என் சொந்த புத்தியை வச்சு நான் ஷார்ட்கட் தேடாம நீங்க எனக்காக வச்சிருக்கிற அந்த பெஸ்ட் விஷயத்துக்காக பொறுமையா வெயிட் பண்றதுக்கு வேண்டிய பலத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜபத்தை வந்து பண்ணி முடிச்சுட்டு, ஓகே நேயர்களே, ட்ரெயின் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கண்டிப்பா கடந்து போகும், கேட் ஓபன் ஆகும், உங்களுக்கான டெஸ்டினேஷனும் நீங்க கெத்தா ரீச் பண்ணுவீங்க. நம்ம புக் ஜர்னி ஷோவோட இன்றைய பயணம் இதோட முடியுது. மீண்டும் நாளைக்கு ஒரு சூப்பரான சாப்டரோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வரேன். Until then, bye from RJ Sharlin. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்ட் ரேடியோ.